சார் சார் சொல்லுங்க ஐயா. இந்த ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார். ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்தா சைன். சரி. குட். எஸ் வெரி குட் சார். எங்க சைன் பண்ணணும்? இந்த இடத்துல போடுங்க சார். அப்புறம் நம்பி சார் வீட்டுல சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கேன் சார். சார் கை நாட்டு. கை நாட்டு. யாரையா கை நாட்டு? யாரையா கை நாட்டு? யாரு? பேர கொடு. உடைய பேனவே. கை நாட்டு. ஆமா இன்னைக்கு என்ன நாள்? நல்ல நாளா? நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. நம்ம காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க. கடாபலி என்ன? ஆடு வெட்டுறது சார். ஆள் வெட்டுற நாள். ஆள் வெட்டுற நாள் போய் கையெழுத்து போட சொல்றீங்களா? முத கையெழுத்து போடுறேன். வேற நாள் வச்சுக்குவோம். சரி நாளைக்கு வச்சுங்க. திங்கக்கிழமை அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சளா முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க. நீங்க போடுங்க கையெழுத்து. ரொம்ப நல்ல நாளுங்க. எப்பவும் பொம்பளையிலேயே இருப்பிய. பொம்பளைக்கு என்ன எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார். ஆசை இல்லையா? ஆசை இல்ல, எல்லாம் சகோதரிங்க மாதிரி. என்ன நீங்க ஏன் பேனா சொல்லுவீங்க? யோ, அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர். சொல்லுவா என்னையா அல்பதனமா பேனாவை கேட்கிறேன். கொடுத்துருங்க சார், நம்ம வேற வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். தூக்கே. சார் எஸ் சார். அந்த கையெழுத்து போட வேண்டிய ஃபைல தான் கொண்டு ஆ. யோ அறிவு இருக்கு அவனுக்கு? எஸ் சார். ஃபைல் இங்கே இருக்கு. இருக்கு சார். தூக்கு. தூக்கிட்டேன் சார். போடு. போட்டேன் சார். பிரி. பிரிச்சுட்டேன் சார். பேனா எடு. வா வா வாழ் உருவா மாதிரியா இருக்கு சார். இருக்கு இருக்கு. ஏம்பா ஜார்ஜ், என்ன சுருட்டு பிடிச்சு உட்காந்துருக்க? நான் சுருட்டு முடிப்பேன், பீடியும் குடிப்பேன். ஏன் ஒன்ன கட்டி பிடிக்கணுமா என்ன? வேண்டாம்ப்பா, நான் புதுசா ஒரு பசுமாடு வாங்கியிருக்கேன், காளமாட்டோட சேர்க்கணும். நல்ல அமாவாசை கொண்டு வா, சேர்த்துருவோம். எனக்கு அமாவாசையும் தெரியாது, பௌர்ணமி தெரியாது. ஓ பொண்டாட்டி இருக்கால, அது அவட்ட போய் கேளு. அப்படியா சொல்ற? அவ அமாவாசை பௌர்ணமி சொல்லிடுவாளப்பா. பசுமாடு காளைய பார்த்த உடனே பயந்து ஓடிடுமே. கவலைப்படாத குப்பு, எந்த மாட்டையும் மயக்கிற மருந்து நம்ம டாக்டர் கிட்ட இருக்கு. மேரி அம்மா பாத்தியில்ல, 70 mm. அதுவா? ராத்திரில டாக்டர் பக்கத்துல போய் படுத்தா மேரி எட்டி எட்டி உதைக்கும். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். இப்ப டாக்டருக்கும் மேரிக்கும் தினம் ஹனிமூன் தான், பாட்டு தான் போ. ஐயோ யானை வருது, யானை வருது, காப்பாத்துங்க. ஐயோ கத்தி எடுத்துட்டு வெட்ட வராளே. ஜார்ஜ் காப்பாத்துறா, என்ன எப்படியாவது காப்பாத்துறா. இதான் அனிமுனா? அது எங்களுக்கு தெரியும், நீ என்ன சொல்லு பாப்பா. ஜார்ஜ், குடும்பத்துல எங்க குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பம் நடந்து போச்சுடா. பெரிய ஜார்ஜ், இங்க நான் சொல்றத கேளுடா. என் குடும்பத்துல பெரிய தப்பு நடந்து போச்சு. நீ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தல, அது என் பொண்டாட்டி இடுப்புல குத்தலான்னு போவ, என் மாமியார் இடுப்புல குத்திட்டேன்டா. என் மாமியார் எந்திரிச்சு டான்ஸ் பாடி அனுமதிக்கு ரெடி ஆயிட்டாங்க. நானும் கூட சேர்ந்து பாடினா, அங்க இருந்து மாமனார் எந்திரிச்சு, டேய் அது ஏன் பொண்டாட்டிடா டான்ஸ் ஆடாதான்னு சொன்னாரு. நான் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தேன். இப்ப 2 பேருமே ஜாலியா அனுமதிக்கு போயிட்டாங்க. இப்ப என் பொண்டாட்டி நான் துரத்திக்கிட்டே வரா. டாக்டர், எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்களா? அப்பா எதுக்கு? விட மாட்டேன். உன்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டாதான் என் ஆத்திரம் தீரும். ஆவி. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ எப்படியாவது சமாளி. உன்னை விட்டவன் விட மாட்டேன். அப்படியே புடி இரு குத்துறேன். போடுங்க 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 சீக்கிரம். போட்டீங்களா? கதை மாறுதே, கதை மாறுது டாக்டர். இரு கொஞ்சம் பொறுமையா இரு. இனிமேதான் ரியாக்ஷனே தெரியும். பாரு பாரு. நான் போறேன். ஐயோ என் பொண்டாட்டி கொண்டு வா. காப்பாத்தி வா வா என்ன